இன்று நம்ம பார்க்க போறது மியூச்சுவல் ஃபண்ட் பெயர்கள் ஏன் மாறுது என்பதற்கான தெளிவான விளக்கம். செபி செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா ஒரு புதிய கைட்லைன் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் கிளியர் கிளாசிஃபிகேஷன் அடிப்படையில் இருக்கணும். ஃபண்ட் பெயர் பார்த்த உடனே அது எந்த வகை ஃபண்டுன்னு புரியணும். லார்ஜ் கேப், மிட் கேப், மல்டி கேப், தீமேட்டிக், செக்டோரல் ஃபண்ட் போல. அதனால்தான் நிறைய ஏஎம்சிகள் தங்களுடைய ஃபண்ட்ஸ் பெயரை அப்டேட் பண்ணிட்டாங்க. உதாரணமாக ஐசிஐசிஐ புடென்ஷியல் லாங் டேர்ம் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ், ஐசிஐசிஐ புடென்ஷியல் இஎல்எஸ்எஸ் டாக்ஸ் சேவர் ஃபண்டுனு, ஆக்சிஸ் ப்ளூசிப் ஃபண்ட்ஸ், ஆக்சிஸ் லார்ஜ் கேப் ஃபண்டுனு மாறுனமத்திரி. இது கன்ஃபியூஷனை குறைக்கவும் இன்வெஸ்டர்ஸ்க்கு கிளாரிட்டி கொடுக்கவும் தான். இது பெயர் மாற்றம் மட்டும்தான். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட், என்ஏவி, யூனிட்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் மாறாது. நம்ம ஒன்னும் செய்ய வேண்டாம். இது ஒரு நல்ல விஷயம்தான். ஃபியூச்சர்ல ஃபண்ட் நேம் பார்த்த உடனே ஸ்ட்ராட்டஜி புரியும். தப்பான ஃபண்ட் நேம்ல இன்வெஸ்ட் பண்ற சான்ஸ் குறையும். ஃபண்ட் பெயர் மாறுவத்தினால பயப்பட வேண்டாம். ஃபண்ட் மேனேஜர், ஒப்ஜெக்டிவ், ஹோல்டிங்ஸ் சேமாதான் இருக்கும். ரெகுலர் அப்டேட்களை ஃபண்ட் ஹவுஸ்லிருந்து இமெயில், ஸ்டேட்மெண்ட்ல பாருங்க. டவுட் இருந்தா அட்வைசரை அணுகவும்.